மழை பெய்கிறது என்றால் அது மித்யா திருஷ்டி. அது ஏனென்றால் மனிதர்களுக்கு மழை பெய்கிறது என்று சொல்வது, இப்போ மழையை நாங்கள் உண்மையாக இருக்கிறது என்று சொல்வது எல்லாமே அப்போ அது சத்தியத்தை புரிந்து கொண்டவரின் சுபாவம் அல்ல. ஏனென்றால் மழை என்பது நாங்கள் கைகளால பிடிச்சு பார்த்தா அது ஒரு தண்ணீரை தான் எங்களுக்கு உணர முடியும். ஆறு பள்ளத்தை நோக்கி ஓடுகிறது, அது இருக்கிறது என்று சொல்பவர் மித்யா திருஷ்டியில் தான் இருக்கிறார். ஏனென்றால் அதை நாங்கள் கைகளால் பிடிச்சு பார்த்தா எங்களுக்கு உணரக்கூடியது ஒரு தண்ணீரை போல ஒரு குளிர்ச்சியான தன்மையை தான், தண்ணீரை தான் உணர முடியும். அப்போ தண்ணீருக்குள் ஆறு இருக்கிறதா, தண்ணீருக்குள் மழை இருக்கிறதா என்று பார்த்தால் அது உண்மை கிடையாது. அப்போ அப்போ இது எல்லாமே எண்ணங்கள். இப்போ மலை என்றாலும் ஒரு எண்ணம், ஆறு என்றால் எண்ணம், அதுவும் ஒரு எண்ணம். அப்போ இதே போல இந்த வேகமாக சுழல்வது தான் இந்த மனதின் சுபாவம். இப்போ நாங்கள் வலது பக்கம் பார்க்கும்போது ஜன்னல் தெரிந்தது, இடது பக்கம் பார்க்கும்போது கதவு தெரிகிறது, மறுபக்கம் பார்க்கும்போது சுவர் தெரிகிறது, இன்னும் மறுப இந்த பக்கம் பார்க்கும்போது மேசை தெரிகிறது. அப்போ இதில் எது நிரந்தரமாக இருக்கிறது? எந்த ஒரு எண்ணமும் நிரந்தரம் கிடையாது. அப்போ இது வேகமாக சுழல்வதன் காரணமா நாங்கள் இருக்கிறது இருக்கிறது என்ற நினைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த வேகம், இந்த சத்தியத்தை காணும் போது, சத்தியத்தை நாங்கள் இங்கே மனதுக்கு வரும் எண்ணங்களில் உண்மை இல்லை, எந்த ஒரு எண்ணமும் நிரந்தரமாக இங்கே நிற்பது இல்லை, அது எந்நேரமும் வருகிறது போகிறது. இதுக்கு ஒரு உதாரணத்தை நாங்கள் சொல்வதாக இருந்தால், ஒரு பந்தத்தை பத்த வைத்து அது கம்பியால நாங்க கட்டி அதை சுத்தினம் சொன்னா சுழற்றினம் சொன்னா அது ஒரு வட்ட வடிவத்தை எங்களுக்கு தெரியும், வட்ட வடிவத்தை எங்களுக்கு காட்டும். அப்போ வட்ட வடிவம் ஒன்று இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அது உண்மையாகாது. அந்த வட்ட வடிவம் உருவானதை நாங்க இந்த பந்தத்தை பத்த வைத்து அதை சுத்தியதனால தான் அந்த வட்ட வடிவம் உருவானது. இப்போ அது உருவானதன் காரணம் எப்படின்னு சொன்னா அது வேகத்தின் காரணமாக, சுழன்ற வேகத்தின் காரணமாக எங்களுக்கு தெரிகிறது அது வெளியில் ஒரு வட்ட வடிவம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இதே போலத்தான் இந்த கரண்டை போலத்தான் இந்த மனம் என்பதும். கரண்ட் என்பது இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற இரண்டு வயர்கள்ல தான் வீட்டுக்கு வருது. அப்ப அதுல நாங்க நிறைய உபகரணங்களை பாவிக்கிறோம் வீட்டுல. உபகரணங்களை பாவிக்கும் போது அது இரண்டும் இணையும் போது, நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற சம்பந்தம் இல்லாத இரண்டும் இணையும் போது இங்க ஒரு பவர் உருவாகுது. அந்த பவர் இந்த வேகமாக அந்த பந்தம் சுழற்றியது போல அது வேகமாக சுழல்வதன் காரணமாக நாங்க எல்லாத்தையும் இருக்குதுன்னு நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். பிடிப்பு தான் இந்த வேகம். இந்த மனதின் வேகத்தால் தான் நாங்கள் எல்லாமே வெளியில் இருக்கிறது அப்படின்னு முதல்ல நினைச்சுக்கொண்டோம். எல்லாமே மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம். இந்த சத்தியத்தை நாங்கள் இங்க காணும் போது அப்போ நிரந்தரமான எண்ணம் என்று இங்க ஒண்ணு கிடையாது. எல்லாமே வருது போகுது. எல்லாமே கடலில் அலை அலை பாய்ந்து கொண்டிருப்பது போல எந்நேரமும் இந்த எண்ணங்கள் மனதில் அலை பாய்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அலை பாய்ந்து கொண்டு இருக்கும் எண்ணம் என்பது நிரந்தரமாக நிச்சயமாக எங்கேயாவது இருக்கிறதா என்ற விமர்சனத்தை பார்ப்பவர் தான் இந்த தாரிய சாவகருக்கு தான் அந்த விமர்சனம் நடக்கிறது. அப்ப இந்த விமர்சனத்தினூடாக அவர் பார்க்கும் போது அவருக்கு மனதில் உள்ள எண்ணங்கள் எதுவுமே நிரந்தரமாக இருப்பது இங்கே ஒண்ணு கிடையாது. அப்போ படம் ஒன்று நாங்க இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தா, நாங்க திரைப்படம் பார்க்கிறோம். டிவியில பார்க்கும் போது அதுல நடிகர்கள் இருக்கிறாங்க, பாடல்கள் இருக்குது, அழகான காட்சிகள் இருக்குது, அழகான மியூசிக் இருக்கு, எல்லாமே அதுல நடந்து கொண்டிருக்குது. இப்ப அதுல ஒரு ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை தான் நாங்க அதுல பார்க்கிறோம். அப்ப இதுல எதுவுமே எங்களுக்கு நிரந்தரம் இல்லைன்னு இது பொய் இல்லை, இதுல உண்மை இல்லை, எல்லாமே பொய், எல்லாமே எடுக்கப்பட்டது, சோடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால நாங்க டிவியை உடைச்சு கொண்டு டிவி உள்ளுக்க போயிட்டு நாங்க எதுவுமே பார்க்க போறது கிடையாது. ஏன்னா டிவி உள்ளுக்கு இல்லை, இது எல்லாமே கலக்கப்பட்டது, சேர்க்கப்பட்டது, இது ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் என்று எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க அதுல டிவிக்குள்ள எதுவுமே எல்லாமே இது சேர்க்கப்பட்டது என்பது எங்களுக்கு தெரிஞ்சதால அதுல உண்மை இல்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். இதே போலத்தான் எங்களுடைய நிஜ வாழ்க்கையிலும் சரி,
டிவியில நடப்பது போலத்தான் எங்களோட நிஜ வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. கண்களுக்கு தெரிவது அந்த டிவியில நடக்கிறது போலத்தான் நடந்து கொண்டிருக்கு, திரைப்படத்துல பார்ப்பது போல. இப்போ காதுக்கு கேட்பதும் அது டிவியில எங்களுக்கு மியூசிக் போகுது, இப்போ பாட்டு போகுது, அழகான மியூசிக், அழகான வர்ணமான அழகான காட்சி. இது எல்லாமே எங்களுக்கு கண்களுக்கு தெரிவது அனைத்தும் காட்சியாகத்தான் தெரிகிறது. அப்ப காதுக்கு கேட்கும் அனைத்தும் எங்களுக்கு நல்லதும் இருக்கு, நல்ல இசையும் இருக்கு, நல்லதும் கேட்குது, அது கெட்டதும் கேட்கிறது என்ற அந்த இரண்டும் இங்கே உருவானது இப்படித்தான். அப்போ உருவானது வெளியில் இல்லைன்னா, இப்போ டிவியில போற படம் போலனா வெளியில எங்கேயும் இல்லை. அப்ப டிவியில போற படம் போல நான் நிஜ வாழ்க்கையில இதுதான் நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னா, அப்போ மனதிலும் இதுதான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எந்நேரமும் இது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ ஓடிக்கொண்டு இருக்கும் அந்த ப்ரொஜெக்ட்ல இந்த ஓடிக்கொண்டிருக்கிற ப்ரொஜெக்ட்ல உண்மை எங்க இருக்கிறது என்ற சத்தியத்தை காண்பவர் தான், சத்தியத்தை பார்ப்பவர் தான் சுத்தவத்தாறு சாவப்பர். அப்ப அவர் இங்கே பார்க்கும் போது அவருக்கு இதுல எதுவுமே உண்மையாக தெரியாது. எங்கேயுமே நிரந்தரமாக ஒரு எண்ணம் இல்லை. ஏன் எண்ணம் என்றால் அது வேகத்தின் வழியாக வந்தது, வேகத்தின் காரணமாக உருவானது. இப்போ இந்த வேகத்துல எங்கேயும் நிரந்தரம் இல்லை, உண்மை இல்லை. எல்லாமே மனதின் மாயை, இவை அனைத்தும் கற்பனை. இப்போ நாங்க நிஜ வாழ்க்கையில பார்ப்பது, கேட்பது, உணர்வது, அப்போ இது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த காட்சிகள் எல்லாமே நாங்க நித்திரைக்கு போனதுக்கு அப்புறம் கனவும் சேருது. அப்போ இவை எல்லாமே கலந்த எண்ணங்களில் தான் கனவு வருகிறது. அந்த டிவியில போன கதை மாதிரி தான் நாங்கள் படுத்ததன் பிறகு, நித்திரைக்கு போனதன் பிறகு கனவாக அது ப்ரொஜெக்டர் போல ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த ஓடிக்கொண்டு இருக்கும் கதை என்பது இந்த வேகத்தின் வழியாகத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த வேகத்தை நாங்கள் உண்மையை காண, நாங்கள் நாங்கள் உண்மையை காண எங்களை நாங்கள் இங்கே அர்ப்பணிக்க வேண்டியிருக்கிறது. சத்தியத்தை காண எங்களை இங்கே எங்களை நாங்கள் இதற்குள் ஊடுருவ செய்ய வேண்டும். சத்தியத்தை எங்களுக்குள் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்தியத்தோடு நாங்கள் இணைந்து பார்க்கும் போது இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் என்று எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. நிரந்தரமாக இருக்கும் எண்ணம் என்று ஒன்றுமே இல்லை. எல்லாமே மனதின் மாயை, எல்லாமே கற்பனை. அப்போ இந்த கற்பனை, இந்த நிரந்தரமில்லாத எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற சத்தியத்தை புரிந்து அவருக்குள் இந்த சத்தியத்தை உணரக்கூடியதாக இருக்கும் போது, அப்போ அந்த எண்ணங்களில் இருந்தான் அவர் விடுதலை அடைகிறார். எண்ணங்கள் அவருக்கு உண்மையாகாது. எண்ணங்கள் அவருக்கு உண்மை இல்லை என்றால் அதன் மீது உள்ள பெருமதியும் மதிப்பும் அழிந்து போகிறது. பெருமதியும் மதிப்பும் அழிந்து போனதன் பிறகு அப்போதான் இந்த ராக தேச மோக என்ற ஆசை, கோபம், மாயை என்ற அந்த மாயையிலிருந்து மீள்கிறார். மீளும் போது அவருக்கு இதுல இருந்த பெருமதியும் மதிப்பும் அழிந்து போகிறது இங்கே. அப்போ அதற்கு பெருமதியும் மதிப்பும் அழிந்து போனதன் பிறகு அவருக்கு இங்கே மனதால் எரிந்து கொண்ட தீதான் அழிந்து போகிறது. அதில் அதற்கு ஒரு பெருமதி இருந்தது, அதற்கு ஒரு வேல்யூ, மதிப்பு இருந்தது. இப்போ இதை அவர் உணரும் போது அதற்குள்ள பெருமதியும் மதிப்பும் அழிந்து போகிறது என்றால் அங்கே இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அந்த மனதில் எரிந்து கொண்டது தீதான் அழிந்து போகிறது. தீ அழிந்து போனதன் பிறகு அவர் அந்த இதுவரை காலமும் பெருமதியும் மதிப்பும் கொடுத்து ஈகோவில தான் இருந்தாரு. அந்த ஈகோ தணிந்து விடுகிறது இங்கே. அப்ப ஈகோ தணிந்ததன் பிறகு அந்த தீ அணைகிறது. அப்போ அங்கே அதிர்வு இல்லை, இந்த அதிர்வு அற்ற சுபாவத்துக்கு வருகிறார். இங்கேதான் பாஸ்கர நிலை இருக்கிறது. அப்போ இந்த பாஸ்கர நிலையானது தான் அந்த தூய்மையான பிஞ்சி குழந்தையின் மனம் உருவான இடத்துக்கு வருகிறார். இவர்தான் சத்தியத்தை புரிந்து கொள்பவர். மனதிலும் வேல்யூ உள்ள, மனதுக்கும் எண்ணங்களுக்கும் மதிப்புள்ள, அப்போ எண்ணங்களிலும்